நண்பர்களே, டிவிகேக்கு இன்னும் போதுமான பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிறதா உண்மை. இந்த வீடியோ நான் இப்போ மேக் பண்ணுறது விஜய் சார் இப்போ 3வது முறையாக ஆளுநரை சந்திச்சுட்டு வந்த பிறகு நியூஸ் சேனல்ஸ்லாம் நாளைக்கு பதவியேற்பு விழான்னு நீங்கள் எல்லாம் கேட்ட பிறகு இப்போ நான் சொல்கிறேன், இன்னும் நம்மளுக்கு முழுமையான அந்த ஆதரவும் கிடைக்கல. அந்த ஆதரவுக்கான கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆளுநர்ல கிட்டையும் விஜய் சாரும் இன்னும் கொடுக்கல. என்னடா சொல்கிறேன், 120 நம்பர்லாம் சொன்னாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் அப்படி இருந்துச்சு. தமிழகத்தில் இந்த 2 சீட்டு வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க மித்த கட்சிகள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலா நம்ம கிட்ட 107, அதாவது டிவிகே கிட்ட 107 இருந்துச்சு இல்லையா? சோ விஜய் சாரோட அந்த ஒரு இதை தவிர்த்தோம்னா 107, அது கூட காங்கிரஸ் சேர்ந்து 112 ஆச்சு. அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் நான் வச்சுக்கிறேன், அவங்களுக்கு ரொம்பவே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோ அவங்க எங்களுக்கு எதுக்கு டிஎம்கே அப்ரூவல், நாங்க டிஎம்கே அப்ரூவல்லாம் வாங்கல, நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, அதனால கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அண்ட் சிபிஐஎம் இவங்க 2 பேருமே அவங்க கிட்ட இருக்க 2 எம்எல்ஏக்களை இங்க டிவிகே கொடுத்தாங்க. சோ இப்போ 116 அப்படிங்கிற நம்பர்ல வந்து விஜய் சார் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் விசிக மறைமுகமா ஆதரவுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அங்க என்னன்னா அதுக்கான அபிஷியல் லெட்டர் வரல. அந்த லெட்டர் கவர்னர் கையில போகாம 118 அப்படிங்கிறது கிடைக்காது. சரி, விசிகேலோட 2 இல்லைன்னா இப்ப வேற யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அவங்களோட ஒரு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சோ அதை வச்சுதான் இந்த 4 எம்எல்ஏக்கள் சேர்த்து தான் 118 எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சார் இன்னைக்கு ஆளுநர் போய் பார்த்தாரு இல்லையா? பார்த்துட்டு அந்த சிபிஐஎம் அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு நேர்ல நன்றின்னு சொல்லிட்டு வந்தாரு. கையோட இங்க வந்து பார்த்தா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஒரு லெட்டர் விட்டுருந்தாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு எல்லா நியூஸ் சேனல்ஸும் டிவிகேக்கு ஆதரவுன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அப்புறம் முஸ்லீம் லீக்ல இருந்து காதர் மைதீன் சார் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, நாங்க இந்த லெட்டர்ல எங்கேயாவது டிவிகேன்னு போட்டிருக்கோமான்னு பாருங்க, டிவிகேன்னு போடலையே. ஸ்டாலின் சார் என்ன முடிவு எடுத்தாலும், ஸ்டாலின் சார் பரிந்துரைச்சு கவர்னர் யார ஆட்சிக்கு வர சொன்னாலும் அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டாங்க. அண்ட் விசிகே தரப்புல பாத்தீங்கன்னா வன்னியரசு அந்த கட்சி துணை பொதுச் செயலாளர் இப்ப என்ன போட்டிருக்காருன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அவங்க கேட்கறது துணை முதலமைச்சர் பதவி, இந்த 2 சீட்டுல அவங்க கேட்கறது துணை முதலமைச்சர் பதவி. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்துல சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ட்விஸ்ட், இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 9:30 மணி இரவு. இந்த நேரத்துல விசிக தலைவர் திருமாவளவன் சார் அங்க ஸ்டாலின் சாரை போயிட்டு நேர்ல மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லைவ்ல நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ பெரிய 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 அரசியல் விளையாட்டு நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜய் சார் இப்போ 3வது முறையா ஆளுநரை பார்த்துமே நாளைக்கு பதவியேற்பு விழாவும் கிடையாது, பெரும்பான்மையும் இன்னும் நம்ம கையில இல்ல, 116 அப்படிங்கிற கையில தான் இருக்கு. அண்ட் இதுக்கடுத்து என்ன நடக்கும், அங்க ஏடிஎம்கே டிஎம்கே இனிமேலாம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நடக்காது. ஏன்னா இங்க இவங்களும் வந்துட்டாங்க, சிபிஐஎம் வந்த பிறகு அங்க அவங்களாலையும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது. ஸோ விசிகாக்கு ஒரே வழி இங்க வந்து சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா பிரசிடென்ட் ரூலுக்கு வழிவகை பண்ணணும், இல்லைன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் அதான் வழி. ஆனா அவங்க அதை பண்றாங்களா இல்ல கடைசி பால் வரைக்கும் விளையாண்டு அவங்களுக்கான அமைச்சர் பதவிகளை டிவிகே கிட்ட டிமாண்ட் பண்ணி ஏத்திக்கிடுவாங்களா அப்படிங்கிறத ஒருத்தர் தான் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ கால் பேசினேன், ஃபோன் பேசினேன், எல்லாம் பண்ணேன். பட் இங்க ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே போறாங்க. ஒருத்தர் பார்ப்போம், அவ்வளோ ஈஸியான சிஎம் விட்டுருவாங்களா என்ன, பார்த்துக்கலாம்.